வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா ஐபிஎல் 2025ஓட 65வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் May 23 நைட்டு 7:30 லக்னோ கிரவுண்ட்ல மேட்சிங் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நீங்க முழுக்க ஃப்ரீயாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிரைம் எதுவும் பண்ணல, முழுக்க டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்றேனோ சேம் அதே டீமை தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப், அது பர்டிகுலர்லி ட்ரீம்ல உனக்கு மாறா ஒரு ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப்பா இருக்கும் Boom11 ஆப். Boom11 ஆப் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே இந்த ஐபிஎல்ல ஒவ்வொரு மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம நீங்க ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். அண்ட் தென் மற்ற ஆப்ஸை கம்பேரிசன் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் தென் 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டான்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் ரொம்ப சூப்பரான ஆப். ட்ரீம்ல உனக்கு மாறா நான் ஸ்மால் லீக்ல பிளே பண்ணும், ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Boom11 ஆப்பை ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பிளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இங்க காம்படிஷனும் ரொம்ப கம்மி. நீங்க ஸ்மால் லீக்ல எல்லாம் பிளே பண்ணும்போது 8ல இருந்து 9 பிளேயரை சேஃபாகவும் ஒரு 2ல இருந்து 3 பிளேயரை மட்டும் நீங்க ரிஸ்கா எடுத்து ரெகுலரா நீங்க பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் Boom11 ஆப். Boom11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் லக்னோ கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போகுது. லக்னோ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் இது வரைக்குமே வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லாவே இந்த கிரவுண்ட்ல நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடி இருக்காங்க அப்படிங்கறது தான் பிச் ரிப்போர்ட்லயும் சொல்ல வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 160. இந்த வென்யூட ஹையஸ்ட் டீம் டோட்டல் பார்க்கும்போது 235 KKR ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் பார்க்கும்போது ஆர்சிபி இதே வென்யூல 108 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்திருக்காங்க. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது 15 மேட்சஸ், அதுல 7 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம், சேஸ் பண்ண டீம் 7 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ என்னதான் இது நியூட்ரலா இருந்தாலும் இந்த சீசன்ல ஓவராலா 6 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 5 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை தான் ப்ரிஃபர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கு 80% வரைக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன்ல சொல்ல வரோம். அந்த ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவரால் 25 மேட்சஸ், அதுல ஆர்சிபி 11, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 13 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. லக்னோ கிரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபிக்கா இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்சா இருக்கட்டும், 2 பேருக்குமே அதே கிரவுண்ட் தான். ஸோ இங்க பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு குவாலிட்டி எந்த டீம்ல மிடில் ஆர்டர்ஸ் நிறைய சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க அந்த டீம் இந்த வென்யூல வின் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வின் பண்றதுக்கு ஒரு 60%, எஸ்ஆர்ஹெச் வின் பண்றதுக்கு ஒரு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். அண்ட் தென் இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல் 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வராங்க. அட் நம்பர் 3 மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ செஃபார்ட், குருணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், சுயாஸ் சர்மா, யாஸ் தயால். இதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் சுயாஸ் சர்மாவும் மயங்க் அகர்வால் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு எடுக்கும் போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல லெஃப்ட் ஹேண்ட் சீமர் யாஸ் தயால் 1, ஜாஸ் ஹேசல்வுட் ரைட் ஹேண்ட் சீமர் போய் 3, அண்ட் தென் ரொமாரியோ செஃபார்ட் 4. ஓவராலா 4 மீடியம் பேஸ் பவுலரோட வர போறாங்க ஆர்சிபி. ஸ்பின் அட்டாக்னு பார்க்கும்போது லெக் பிரேக் ஸ்பின்னர் சுயாஸ் சர்மா 5, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல குருணல் பாண்டியா 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்.
இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது ஜாஸ் ஹேசல்வுட் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் யாஸ் டயால் 3 ஓவர். அண்ட் தென் புவி ஆல்மோஸ்ட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா 11 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 9 ஓவர்ல சுயா சர்மாட்ட இருந்து ஒரு 3 ஓவரும், ரொமரியோ சப்பாட் இருந்து ஒரு 2 ஓவரும், கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் மேட்ச் குருணல் பாண்டியா 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா அதர்வாட் டைட் அண்ட் தென் அபிஷேக் சர்மா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 இசான் கிசான் அண்ட் தென் ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, கமிண்டு மெண்டிஸ், அனிகேட் வர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஹரேஷ் டூபே, ஜீசன் அன்சாரி, ஈசான் மலிங்கா. இதுதான் எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் அன்சாரியும் அண்ட் தென் அதர்வாட் டைட் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது இந்த டீமோட ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இசான் மலிங்கா 1 அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் 2, பேட் கமின்ஸ் 3 சீமர்ஸ். அண்ட் தென் ஸ்பின் அட்டாக்னு பார்க்கும்போது லெக் பிரேக்ல ஜீசன் அன்சாரி 4 அண்ட் தென் ஹர்ஷ் டூபே 5. ஓவராலா 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதுல 6th ஆப்ஷன்ல கமிண்டு மெண்டிஸ் இருக்காரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுல யார் யாரு அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது பேட் கமின்ஸ் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார், ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவார், ஈசான் மலிங்கா ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு 9 ஓவரை ஹர்ஷ் டூபே, ஜீசன் அன்சாரி, நிதிஷ்குமார் ரெட்டி, கமிண்டு மெண்டிஸ் இவங்க 4 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் மேட்ச் கமிண்டு மெண்டிஸ் 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, யார் யாரை ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் சேஃபஸ்ட் பிக்ல வருவாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஜேக்கப் பெத்தல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இந்த டீமோட சேஃபஸ்ட் பிக் அதாவது மஸ்ட் பிக் ஆப்ஷன்லாம் நம்ம யார் யாருக்குலாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா விராட் கோலி 1 போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு. ஏன்னா கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல விராட் கோலி 1 அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பிளஸ் அண்ட் தென் பேட்டிங்லயும் ஒரு நல்ல ஃபார்ம். கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. கண்டிப்பா இவர் பேட்லயும் மிடில் இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஆர்சிபில இருந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல விராட் கோலி, ஜிதேஷ் சர்மா அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் குருணல் பாண்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் இவர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜாஸ் ஹேசல்வுட் கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆர்சிபியோட டீம்ல இருந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல விராட் கோலி, ஜிதேஷ் சர்மா, குருணல் பாண்டியா, ஜாஸ் ஹேசல்வுட் இந்த 4 பிளேயருக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். கிராண்ட் லீகா இருந்தாலும் சரி, ஸ்மால் லீகா இருந்தாலும் சரி. இப்போ 50-50 ஆப்ஷன்ல எந்தெந்த பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் மயங்க் அகர்வாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 50-50 ஆப்ஷன்ல மயங்க் அகர்வாலையும் ஜேக்கப் பெத்தலையும் நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது மயங்க் அகர்வாலையும், அதுவே சேஸ்னு வரும்போது ஜேக்கப் பெத்தலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஜேக்கப் பெத்தலையும் மயங்க் அகர்வாலையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரஜத் பட்டிதருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பா சேசிங்ல ஒரு 25ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் இந்த பேட்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் ஆர்சிபி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா டின் டேவிட் ஒரு அதிகப்படியான ஒரு 80ல இருந்து 90% டீம்ல நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வருவாரு. உள்ள வந்துட்டாரு அப்படின்னா குயிக்கா நிறைய சிக்ஸர்ஸ்ல டீல் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் தான் டிம் டேவிட். ஸோ அவர் உள்ள வராரா, ஒரு 10 பால் ஃபேஸ் பண்றாரா, ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. அதுல ஒரு 2ல இருந்து ஒரு 3 6 ஒரு 2 பவுண்டரிஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஈஸியா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா 80ல இருந்து 90% டீம்ல நீங்க டிம் டேவிட்டை கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் ரொமரியோ செஃபார்ட் பொறுத்த வரைக்கும் பிக் டிஃபரன்ஷியல் பிக். என்ன மாதிரி ஆப்ஷன்லனா இப்போ மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதர் அண்ட் தென் ஜேக்கப் பெத்தல் இந்த 3 பிளேயருமே இயர்லியா கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. இந்த 3 பிளேயருமே நீங்க டிராப் பண்ற டீம்ல
ரொமோரியோ செஃபார்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா டிம் டேவிட்டுக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள வந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஆகணும்னா கண்டிப்பா ஒரு 14ல இருந்து 15 ஓவருக்குள்ளேயே அவர் பேட்டிங்ல உள்ள வரணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவர் உள்ள வரணும்னா ஒரு 14ல இருந்து 15 ஓவருக்குள்ளேயே ஒரு 4ல இருந்து ஒரு 5 விக்கெட் விழுந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல மட்டும் ரொமோரியோ செஃபார்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆர்சிபில மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல விராட் கோலி 1, ஜிதேஷ் சர்மா 2, ஜாஸ் ஹேசல்வுட் 3, குர்னல் பாண்டியா 4. இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த 4 பிளேயருக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். ஜேக்கப் பெத்தலையும் மயங்க் அகர்வாலையும் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரஜத் பட்டிதர் சேசிங் அப்படின்னா மட்டும் ஒரு மஸ்ட் பிக். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது நீங்க டிம் டேவிட்டுக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ டாப்ல இருக்க பேட்டர்ல ஒரு 3 பேட்டரை நீங்க டிராப் பண்றீங்க. இப்போ ஜேக்கப் பெத்தல், மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதர் இவங்க 3 பேருமே இயர்லி ஃபிளாப் அப்படின்னு ஒரு டீம் ரெடி பண்றீங்கன்னா அந்த டீம்ல மட்டும் நீங்க ரொமோரியோ செஃபார்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ பவுலிங் ஆப்ஷன்ல ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சுயாஸ் சர்மா கண்டிப்பா மஸ்ட் பிக்கா தேவைப்படுவாரு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நிறைய கூகுளிஸ் பவுல் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா லெக் பிரேக் ஸ்பின்னர் எப்பவுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சை மாத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் சுயாஸ் சர்மா எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. கிரவுண்டு, பவுண்டரி டைமென்ஷனல் எல்லாமே பெருசு. இந்த டைம்ல இனிஷியலி பால் ஸ்விங் ஆகும். அண்ட் தென் டெத்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா புவி 2ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே யாஸ் டேயால எந்த மாதிரி டைம்ல ட்ரை பண்ணா செகண்ட் இன்னிங்ஸ், ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல சேசிங்ல பவுல் பண்ணும்போது 18-20வது ஓவர் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா அந்த மேட்ச்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த டைம்ல. ஸோ ஆர்சிபியோட ஒரு மினி ப்ரிவியூன்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மஸ்ட் பிக் விராட் கோலி, ஜிதேஷ், குர்னல், ஜாஸ் ஹேசல்வுட் இவங்க 4 பேரும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ஜேக்கப் பெத்தல் சேசிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மயங்க் அகர்வால் இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணுங்க. ரஜத் பட்டிதரும் சேசிங்ல தான் தேவைப்படுவாரு. டீம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு மஸ்ட் பிக் 80 to 90% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரொமோரியோ செஃபார்ட் இயர்லி கொலாப்ஸ் ஆகிற டீம்ல அந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்றீங்கன்னா அங்க ரொமோரியோ செஃபார்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பால் சூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் புவிக்கு அதிகப்படியான ஒரு 80 to 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சுயாஸ் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் யாஸ் டயாலுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் அதர்வா டைட், அபிஷேக் சர்மா 2 பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. இந்த டீமோட மஸ்ட் பிக் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மா 1, ஹென்ரி கிளாசன் 2, கமிண்டு மெண்டிஸ் 3, பேட் கமின்ஸ் 4. இந்த 4 பிளேயர்ஸும் நீங்க மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல தான் வச்சாகணும். ஸோ ஒரு ஸ்மால் லீக் ரெடி பண்றீங்க, ஒரு சேஃபஸ்ட் டீம் போகணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிபியில் சொன்ன 4 பிளேயரையும் இந்த எஸ்ஆர்ஹெச்ல இருக்க இந்த 4 பிளேயரையும் ட்ரை பண்ணிக்கோங்க. 8 பிளேயர் பேலன்ஸ் இருக்க 3 பிளேயர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா த மேன் இன் ஃபார்ம் கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு 30ல இருந்து ஒரு 55 ரன் வரைக்கும் ஒரு பேட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஹென்ரி கிளாசன் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 30 ரன் பிளஸ் விக்கெட் கீப்பர்ல ஒரு கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கமிண்டு மெண்டிஸ் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ண போறாரு, 1 விக்கெட். ஸோ கண்டிப்பா பேட்டிங்ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட். சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா பேட்டிங்லயும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்ல மஸ்ட் பிக் அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன், கமிண்டு மெண்டிஸ், பேட் கமின்ஸ் இவங்க 4 பேரும் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல வந்துடுவாங்க. அண்ட் தென் இப்போ அதர்வா டைட நீங்க சேஸ் பண்ண போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒரு 30ல இருந்து ஒரு 40% டீம்ல மட்டும்தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி ஆகணும். இந்த பர்டிகுலர் மேட்ச் இசான் கிசான் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த டீம்ல ஒன் ஆஃப் த டீம்ல நீங்க கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணியிருந்தாரு, அதனால இந்த மேட்ச் அவரோட பர்சன்டேஜ் பிக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா இந்த மேட்ச் கண்டிப்பா கமிண்டு மெண்டிஸ் தான் பவுல் பண்ண போறாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு 20ல இருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அனிகேட் வர்மா இப்போ டாப் ஆர்டர் அதர்வா டைடு, இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி டாப்ல இருக்க 3 பிளேயரையும் நீங்க டிராப் பண்றீங்க. பர்டிகுலர்லி எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா
இந்த 3 பிளேயரை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல அனிகேத் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அதர்வா டைடு, நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் தென் இசான் கிசான் இவங்க எல்லாரும் இயர்லியா கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 14-15 ஓவர்ல பேட்டிங்ல உள்ள வந்துருவாரு. அந்த மாதிரி டைம்ல குயிக்கா ஒரு பேட்ல இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 60 ரன் வரைக்குமே நம்ம சரிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. SRH ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பா டெத்ல 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஹர்ஷ் டூபே பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். அது ரிஸ்க் தான், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்க ஒரு 20 டீம்ல மட்டும் நீங்க 20% டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜீசன் அன்சாரி விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா எக்ஸ்பென்சிவா போயிடுவாரு. ஸோ இருந்தாலும் இவரையும் நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம், அதுவும் பர்டிகுலர்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா ஜீசன் அன்சாரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈசான் மலிங்கா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு 50ல இருந்து ஒரு 60% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் ஆவரேஜா எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்னா அபிஷேக் சர்மா 1, ஹென்ரி கிளாசன் 2, பேட் கமின்ஸ் 3, கமிண்டோ மெண்டிஸ் 4. இந்த 4 பிளேயரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் சேஸ்னா மட்டும் அதர்வா டைடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 60ல இருந்து ஒரு 80% டீம்ல இசான் கிசானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதிஷ்குமார் இந்த பர்டிகுலர் மேட்ச் 20-30% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அனிகேத் வர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல SRH பேட் பண்றாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு 30% டீம், அதாவது ஒரு 10 டீம்ல ஒரு 3 டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல SRH போல் பண்றாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது நீங்க வந்து ஹர்ஷ் டூபேவுக்கு ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது ஜீசன் அன்சாரி கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி விராட் கோலியோட விக்கெட்டை கூட எடுக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் கிட்ட கொஞ்சம் தடுமாறுவாரு விராட் கோலி, நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஈசான் மலிங்கா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்க்கும்போது யார் யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? இப்போ ஆர்சிபில இருந்து விராட் கோலியை கேப்டன் வைஸ் கேப்டன் 2 ஆப்ஷன்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிதேஷ் சர்மாக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. குர்னல் பாண்டியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அண்ட் தென் ஜாஸ் ஆசலூட் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ரிஸ்க் எடுக்க நீங்க தயார் அப்படின்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்ல மயங்க் அகர்வாலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் SRHல இருந்து அபிஷேக் சர்மாவை கேப்டனாவோ வைஸ் கேப்டன் 2க்குமே எலிஜிபிளா இருப்பாரு. சேம் அதுதான் ஹென்ரி கிளாசன் கேப்டன் வைஸ் கேப்டன் 2க்குமே எலிஜிபிள். ரிஸ்க் எடுக்க தயாரிங்கிற டீம்ல இசான் கிசானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இந்த பர்டிகுலர் மேட்ச் கமிண்டோ மெண்டிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பேட் கமின்ஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன எல்லா பிளேயர்ஸும் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்க இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.